மக்களே, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஹாப்பி சண்டே வேறு. இன்றைக்கி நாங்கள் குட்டி பசங்களோட இன்றைக்கி கருவாடு வறுக்கிறோம். கருவாடு வறுத்து சமையல் போடலான்னு பசங்க வந்துட்டுருக்காங்க. பாருங்கள். இன்றைக்கி டியூட்டி போகலையா, அதனால் பசங்களோட கருவாடு வறுக்கலான்னு. சித்தேஷ், ஆரம்பிக்கலாமா? சரி வா. இன்னைக்கு என்ன சமையல்? இங்கே காட்டிட்டு போ. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, நம்ம கருவாடு, வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே. மாஸ்டர் போலாங்களா? நட போலாம். மாஸ்டர் வந்துட்டாரு. சரி, அடுப்பு எடுத்துங்க வை. தர்ணீஸு, அடுப்பு தூக்கிட்டு வந்து இங்கே வை. அங்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. இங்கே வை. இங்கே தண்ணி கட்டியிருக்கு, அதனால இங்கே வச்சுக்க. வடக்கமான திருப்பிட. அவன் திருப்பிக்க தள்ளி கேட்டு. ஆ சரி, ரைட்டு. விறகு எல்லாம் விறகோட இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வா சித்தேஷ். இந்த சைடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வை. நம்ம இன்னைக்கு தோட்டத்துல கருவாடு வச்சு சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடலாம். சமையல் பண்ண போலாமா? மகளே, நம்ம பசங்க வருங்க, விறகு முடிச்சுக்கிறாங்க கருவாடு சமையல் செய்ய. நம்ம கவின் சார் பாருங்க, வெக்கா. அடடா, இந்த பருவா. ஏய், பப்பாளிக்காய் மரம் தள்ளி விட்றாதீங்க. அக்கடை வா வாப்பா. விறகு முடிச்சிட்டியாடா தர்ணீஸு? நீ அடுப்பு பற்ற வைக்கலாம். கவின் விறகு முறிக்கிறார். அடடா, விறகெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அப்படி அடுப்பு பற்ற வைக்கலாம். மக்களை, இன்னைக்கு கருவாடு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு அனைத்தும் இன்னைக்கு சமையல். நம்ம மாப்பிள்ளை தான் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம வந்து கருவாடு சமையல் தான் செய்யறோங்க. வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். பற்ற வை. நம்ம மாப்பிள்ளை தரமாக அடுப்பு பற்ற வைக்கிறாரு. கல்போரை வச்சாச்சா? பயங்கரமாக பற்ற வைக்கிறியா இருக்குது. சிறப்பு, சூப்பர். போகுது. விறகு எடுத்து வை தரணீஸு. அடுத்து விறகு எடுத்து வைங்க. என்ன இரமலாக்குது, சளி பிடிக்குது. நீ கருவாடு தின்னு ரெடி பண்ணிக்கலாம். ஏன்டா சித்தேஷு? ஏன்டா கருவாடு தின்னா நல்லா ரெடி ஆயிருமா? சளி எல்லாம் அதெல்லாம் ரெடி ஆயிடும். கோலையெல்லாம் எடுத்துரு. கவின், விறகு அளவை புல்ல நப்பினீங்கன்னா தீ எரியாது. நல்லா தீ பத்துட்டு அப்புறம் வைக்கலாம். அப்புறமா அந்த வடி சட்டியில் இருக்கிற தண்ணி வடி கீழே வைக்கக்கூடாது. என்ன வழக்கம் பழகுற? அது வை. போதுடுறா பத்துட்டு. தண்ணி சுத்தமாக அது காஞ்சி கேடு. அடுப்பில் வச்சோம்னா தண்ணி காஞ்சி சுண்டிரு. வெயிட் பண்ணு. வை, அடுப்பில் வை சட்டியை. நேராக வை. மட்டமாக வை தரணீஸ். இன்னும் மட்டம். கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்று. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம்.
கவின் சார் சூப்பர். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போடுங்க சார். டீ நல்லா வச்சு விடு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம பசங்க தரமான சமையல் கருவாடு சளிக்கு நல்லதுன்னு சொல்லி இன்னைக்கு கருவாடு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வெட்டி விடுவது. ஓங்கி தட்டு. இன்னைக்கு மாஸ்டர் ஆடுறேன். அவன் தாண்டா மாஸ்டர். ஏன் மாஸ்டர் இருந்துக்கிறியா? இல்லை கவின் விட்டுருலாம். கவின் சார் நீங்கள் இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். அடுத்தது கருவாடு போட்டுக்கலாம். வெயிட் பண்ணு. அதையெல்லாம் தூக்கி அதில் வை. இப்போ நம்ம கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கருவாடு பார்த்தா நல்லா வேகறக்க ஆரம்பிக்குது. கத்திரிக்காய் கருவாடு உருளைக்கிழங்கு மூணும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கவின் சார் இளநீ போடலாமா நொங்கை விடலாமா? இதில் மாப்பிள்ளை வருவா கவர் எடுத்துட்டு அப்புறமா நொங்கு எடுத்து இறத்துடல. இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். கருவாடு அரை வேக்காடு ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் இறக்கிடலாம். இன்னைக்கு தரமாக சாப்பிட்றேன் ஏங்க கவினு. மக்களே இன்றைக்கி டியூட்டி லீவு, வண்டிக்கு போகல. அதனால் நம்ம குட்டி பசங்களோட இன்றைக்கி சமைச்சு சாப்பிட்லான்னு தோட்டத்தில் இருக்கிறோம். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கருவாடு சமையல் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பசங்க. காலையிலேயே நேரத்துலேயே மாப்பிள்ளை கருவாடு தான் சமைக்கணுன்ட்டேன் இன்றைக்கி. அதனால் போய் கருவாடு வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் நம்ம பையன் அடுப்பு எரிச்சிட்ருக்காரு. நம்மளால் ஜாலியாக உட்காண்ட்ருக்காரு. கவின் சார் ஜாலியாக விளையாடுறாரு. வெந்திரிச்சாடா? இன்னும் பாதி வேக்காடு வேகணும். நல்லா அரை வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றினா சூப்பராக இருக்குது. ஏனுங்க மாஸ்டர் நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஒரு பூடி செம்மையாக சாப்பிட்றோம். ஜாலியாக சந்தோஷமாக இன்றைக்கி விளையாடுறோம். கவினு மக்களே முக்கால் வேக்காடு வெந்துருச்சு கருவாடு. இனி முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்று தரணீஸ். ரெட்டக்கரு. அந்த முட்டையும் உடச்சி ஊற்று. 2 முட்டை போட்டோம்னா சூப்பராக இருக்கு. அப்படியே கிளறி விடு. மகளே சூப்பராக வெந்துருச்சு. இனி மசாலா போட்டுக்கலாம். அளவாக போட்டுக்கலாம். நம்ம குட்டி பசங்க சாப்பிட மாட்டாங்க, காரம் பிடிச்சிக்க. சார் கவினே சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட்லாமா? இலை அறுத்துட்டு வரக்கு போய்க்கிறாங்க. இன்னைக்கு தரமாக சாப்பிட்றேன் ஏங்க கவினு. கருவாடு வெந்துருச்சு. இன்னைக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டால் மனம் சூப்பராக இருக்கு.
இனி இறக்கிடலாம். மக்களே சமையல் ரெடி. நம்ம மாஸ்டர் எடுத்துகிட்டு வராரு. சரி எடுத்துகிட்டு வாடா சாப்பிட்லாம். அப்படியே அப்படியே அங்கே போயிரு, அங்கே உட்காந்துக்கலாம். அங்கே கொண்டு போய் வை. நம்ம பசங்க வந்தால் இனி சாப்பிட்லாம். ஏங்க வேணும் சிறப்பு. தோட்டத்துலேயே உட்காந்துக்கலாம். காத்தோட்டமாக இருக்குது. இங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். மக்களே கருவாடு சமையல் செஞ்சாச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க 3 பேர். எப்பறம் இருக்குது கருவாடு? சூப்பரா இருக்குது. சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு நம்ம குட்டி பசங்களோட ஜாலியாக கருவாடு வறுத்து சாப்பிட்றோம். வாங்க சாப்பிடலாம். கருவாடு சூப்பராக இருக்கு. வித்தேஷ் கருவாடு எப்படி இருக்குது? வேற லெவல் இருக்குது. சாப்பிடுங்க. உண்மையாலுமே வேறு லெவல் நல்லா இருக்கு. அட நம்மால் பின்னாடி நிற்கிற அவனை கூப்பிட ஒரு துளி போடலாம். அப்புறமா இலையில போட்டுக்கலாம். வச்சிரு சாப்பிட்டு தலைவர். சித்தேசு அங்கே பாரு நம்ம நண்பர்னு சாப்பிட்றாரு. பின்னாடி வேறு நம்ம நாய்க்குட்டி. நீ போய் சாப்பிடுமா பாப்பா. எடுத்துட்டியா? தண்ணி வேணுமா? சரி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு போட்டு என்ன இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மணி ஆட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.